நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கமிட்டியினுடைய அறிக்கை என்பது மத்திய அரசிடம் வழங்கப்பட்ட நிலையில் 2 கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவதற்கான ஒரு மசோதாவிற்கு தற்போது அதிகாரப்பூர்வ ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மத்திய பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இன்று அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா என்பது நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்காக அது அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கம் தற்போது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பொறுத்தவரை மக்களவைக்கும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தும் வகையிலான ஒரு மசோதாவிற்கு இந்த ஒரு தயாரிப்பை முன்வைத்து பல்வேறு கட்சிகளிடம் கருத்துக்களானது கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் அதன் மீதான கருத்துக்களையும் 62 கட்சிகள் அதற்கு ஆதரவாக வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த மசோதாவிற்கு ஒப்புதலை மத்திய அமைச்சரவை என்பது வழங்கியிருக்கிறது. இந்த மசோதா என்பது மக்களவையில் மத்திய அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு அது கூட்டுடைய விசாரணைக்கு அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக தற்பொழுது மத்திய அரசாங்கம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. பல்வேறு கட்ட வரைவுகளுக்கு பிறகு இறுதி வரைவு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசினுடைய பார்வைக்கும் அது ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் அந்த வரைவிற்கான குறிப்பாக ராம்நாத் கோவிந்துடைய கமிட்டி அறிக்கைக்கான ஒரு ஒப்புதலையும் மத்திய அமைச்சரவை என்பது வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கும் மத்திய அமைச்சரவை என்பது ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. வரும் 2029ஆம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கான ஒரு வரைவின் அடிப்படை வழங்கப்பட்ட பரிந்தின் அடிப்படையில் இந்த மசோதா என்பது தயாரிக்கப்பட்டு அனைத்து அம்சங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மத்திய அரசாங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுஜித்ரா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எப்படி சாத்தியப்பட போகிறது அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்விகள் இருக்கு. 2029 முதல் இது நடைமுறைப்படுத்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இது அட் அவுட் சைட், அதாவது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா பார்த்தீங்கன்னா இது தேர்தல் நம்மளுடைய அரசாங்கத்துடைய நேரத்தை பெரும்பகுதி எடுத்துக்குது. அரசாங்கம் திட்டங்களை செயல்படுத்த முடியல. பல மாநிலங்கள்ல பல்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடக்கும்போது அங்க அந்த விதிகள் அமல்படுத்தப்படுறதுனால வளர்ச்சி பணிகள்லாம் பாதிக்கப்படுது. அதனால தேர்தல் செலவு அதிகமாகிறது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கத்தில் இருக்கிற பிரதமர் போன்றவர்கள் பதவியில் இருக்கிறவங்கலாம் பிரச்சாரம் பண்றதுக்கே பல மாதங்கள் இதுக்கு எடுத்து இருக்கிறதுனால அரசாங்க வேலைகளில் கவனம் செலுத்த முடியல போன்ற பல விஷயங்களை காரணமா சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வராங்க. பட் ஆனால் இதுல அந்த செலவோ அல்லது வளர்ச்சி பணிகள் பாதிக்கிறதோ முக்கியம் கிடையாது. ஒரு ஜனநாயகத்துல இங்க கீழே நகராட்சி உள்ளாட்சி எலெக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அல்லது சட்டமன்றங்கள் பாராளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கு மக்கள்கிட்ட. எல்லாத்தையும் ஒரே காலகட்டத்துல ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க நடத்தணும்னா ஒரு 6 மாசத்துல மக்கள் எல்லா தேர்தலையும் கீழே மேல வரையும் நடத்தணுன்றதான் இந்த மசோதாவுடைய நோக்கமா இருக்கு. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் ஒரு முடிவாகவும் மாநிலங்கள் தேர்தலில் பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்க அரசாங்கம் வேறு ஒரு விதமாகவும் இருக்கிற கண்ணோட்டத்தை பாக்குறோம். ஒரே மாதிரியான தேர்தல் இது மாதிரி நடக்கும்போது ஒரே சமயத்தில் நடக்கும்போது மக்களுடைய அந்த போக்கஸ் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். அதனால குறிப்பிட்ட மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கும். அதே பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடும்போது வேறு மாதிரி கண்ணோட்டமும், மாநிலத்துக்கு போடும்போது வேறு மாதிரி கண்ணோட்டமும் இருக்கும். நகராட்சிக்கு போடும்போது வேறு, லோக்கல் பாடிக்கு போடும்போது வேறு விதமான கண்ணோட்டமும் இருக்கும். ஜனநாயகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது மக்களுடைய அந்த ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த அரசாங்கத்துடைய இந்த நோக்கம் ஒரே காலகட்டத்துல அல்லது ஒரே ஸ்பெல்லுல இந்த மாதிரியான தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயகத்துல மக்களுக்குள்ள ப்ரிஃபரன்ஸை திசை திருப்பதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இந்த பிரச்சாரம் டைம் நிறைய இருக்கு, பிரச்சாரத்துக்கான நேரங்கள் செலவிடப்படுது, செலவு அதிகமா இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனிக்காம மக்களுடைய ஜனநாயக பார்வையில மக்கள் சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு தடையாக இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நிச்சயமாக எதிர்கட்சிகள் ஒப்புக்கொள்ளாது என்று நினைக்கிறேன். மேலும் பாத்தீங்கன்னா பலவிதமான அமைச்சர் இந்த வாட்டி தேர்தல் நடந்த பல மாநிலங்களுக்கு நடந்திருக்கு. அவருடைய அந்த மாநிலங்களோட தேர்தல் பதவி காலத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. சில மாநிலங்களோட பதவி காலத்தை நீட்டிக்க வேண்டியிருக்கு.
இதெல்லாம் நீங்க வந்து அரசியல் சட்டத்துல வந்து அடிப்படையாக பலவிதமான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கு. பல்வேறு சட்டங்கள்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து சாத்தியமாகுமா? இதெல்லாம் பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புவாங்களான்றது தெரியாது. நாளைக்கு அதை அறிமுகப்படுத்தினா கூட இதுல வந்து எதிர்க்கட்சிகள் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும். அதனால இதை வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. நன்றி திருப்பிரியன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.